இன்றைய செய்திகள். ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விநியோகம், தமிழக அரசின் அதிரடி திட்டம். முழு விவரம். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திகளில் முக்கியமான ஒரு விஷயமாக, தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலம் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் விநியோகிப்பது குறித்து உணவு வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த திட்டத்தின் சாதக பாதகங்கள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள முக்கிய அம்சங்களை விரிவாக பார்ப்போம். கள ஆய்வு மற்றும் அரசின் நடவடிக்கைகள். தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்கள் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரிசியின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும், கிடங்குகளை அறிவியல் பூர்வமான முறையில் தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மாநில எல்லைகளில் பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதையும் அவர் உறுதிப்படுத்தினார். புதிய திட்டம் தேங்காய் எண்ணெய் விநியோகம். இந்த செய்தியின் மிக முக்கியமான பகுதி விவசாயிகளின் நலன் சார்ந்த ஒரு அறிவிப்பு. விவசாயிகளிடமிருந்து தேங்காய்களை நேரடியாக கொள்முதல் செய்து அதன் மூலம் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்வது குறித்து முதலமைச்சர் அவர்களுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தேங்காய் விவசாயிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேங்காய்க்கான சந்தை விலை அடிக்கடி சரிவை சந்திப்பதால் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் ஓரளவிற்கு பாதுகாக்கப்படும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சவால்களும் நடைமுறை சிக்கலும். இந்த திட்டம் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இதனை நடைமுறைப்படுத்துவதில் சில சவால்கள் உள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விலை வித்தியாசம். தற்போது ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பாமாயில் மானிய விலையில் வழங்கப்படுகிறது. தேங்காய் எண்ணெய் சந்தையில் ஒப்பீட்டு அளவில் அதிக விலை கொண்ட பொருளாக இருப்பதால் அரசு இதனை மானிய விலையில் வழங்க வேண்டுமானால் பெரும் நிதி சுமை ஏற்பட வாய்ப்புள்ளது. பண்பாட்டு முறை. தமிழகத்தில் பல வீடுகளில் பாமாயில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் நிலையில் தேங்காய் எண்ணெய் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதும் ஒரு முக்கிய சவாலாக இருக்கும். அரசியல் சூழல் ஒரு பார்வை. அமைச்சர் தனது பேட்டியின் போது திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தற்போதைய அரசியல் சூழலில் பல்வேறு கட்சிகளின் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் களத்தில் மக்களின் மனநிலை குறித்த தனது பார்வையை அவர் பதிவு செய்துள்ளார். ஜனநாயக ரீதியான தேர்தல்களை எதிர்கொள்வது ஆரோக்கியமான அரசியலின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. நேயர்களே, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இந்த முயற்சி அரசின் நிதிநிலை மற்றும் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப எவ்வாறு வடிவம் பெறப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் நலன் என இரண்டு தரப்பையும் சமநிலையில் வைத்து அரசு எடுக்கும் முடிவுகள் நீண்டகால அடிப்படையில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது சுவாரஸ்யமான ஒன்று. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம்.